ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை பார்க்கவே மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இது சோளத்தில் செஞ்சதுன்னா நம்ப முடியுதா? இதில் அரிசியே யூஸ் பண்ணலை. இந்த சோளம் இந்த சோளம் ஜென்ரலாக ஒபேசிட்டி இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது கைப்பகுதி எங்கெல்லாம் உங்களுக்கு ஃபேட் அக்யூமுலேட் ஆகிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, இதை அடிக்கடி நீங்கள் டயட்டில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தா தெரியுது, இதுதான் சோளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இது விற்கிது. ஸோ இதை நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெரிய கப் அளவுக்கு நல்ல ஒரு பெரிய கப்பு அதில் நான் அந்த சோள மாவை எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு, நல்ல ஒரு மணியாக வரும் இல்லைங்களா? ஸோ இதை ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ இதை ஒரு கிணத்துல போட்டுக்கிறேன். ஒரு கப்பு பெரிய கப்பு சோளம் எடுத்திருக்கோம். அதுக்கு நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரெகுலராக நம்ம எப்படி தோசைக்கு இட்லிக்கு மாவு அரைப்போமோ அதே பதத்தில் தான் அரைக்க போகிறோம். ஆனால் இங்கே என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, அரிசிக்கு பதில் சோளத்தை போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் சோளம் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் கரெக்டாக ஹாஃப் கப் உளுந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் எந்த டம்ளர், பெரிய டம்ளர் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதே டம்ளரில் தான், அதே இதில் தான் நான் உளுந்து எடுத்துருக்கிறேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் நம்ம எப்படி இட்லிக்கு தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஊற வைப்போமோ அதே மாதிரி இந்த சோளத்தையும் இந்த மாதிரி ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நைட் ஊற வச்சிங்க அப்படின்னா நைட் ஃபுல்லாக ஊறணும். காலையில் எழுந்திரிச்சு அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதாவது 6 to 8 hours நம்ம எப்படி ஒரு தோசை மாவு இட்லி மாவு ஊற வைக்கிறோமோ அதே ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி நல்லா கழுவிட்டு நல்லா இதை நல்ல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ நல்லா ஒரு 8 hours கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிக்சியில் தான் நான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். ஸோ மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கிடையாது. எப்படி ஒரு தோசை மாவு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அரைப்போமோ, லைட்டாக குறைன்னு அரைப்போமோ அதே மாதிரி இருந்தால் அதுக்கு சரியாக இருக்கும். ஸோ இதில் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா கையில் நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க. ஸோ நம்ம எப்பயுமே இட்லி மாவு தோசை மாவு இந்த மாதிரி தான் நான் கையில் கலக்கி விட்டு நம்ம புளிக்க விடுவோம் இல்லைங்களா? ஸோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ கையில் நல்லா கலக்கி விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா ஒரு 6 மணி நேரம் இதை ஃபர்மெண்ட் ஆக விடுங்க. அதாவது புளிக்க விடுங்க. கரெக்டாக 6 மணி நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்களேன், சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கும். ஸோ எப்படி உங்களுக்கு ஒரு இட்லி தோசை மாவு பொங்கி வருதோ அந்த மாதிரியே பொங்கி வரும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி கலண்டி வச்சு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தா தெரியும் கரண்டி வச்சு. ஸோ இந்த பதத்தில் நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நம்ம சூப்பராக தோசை எப்படி வருதுன்றது மட்டும் பாருங்கள். இது லைட்டாக நல்லா இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டு எப்பயும் போலயே தோசைக்குள்ளே சூடு பண்ணிவிட்டு தோசை மாதிரி இதை ஊற்ற வேண்டியதுதான். இதுக்கு எப்படி எண்ணெய் ஊற்றுறோமோ அதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி இதை பெரட்டி போட வேண்டியதான். மொறுன்னு சூப்பராக கிறிஸ்பியான இந்த மாதிரி ஒரு மில்லட்ஸை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ஒரு சோள மாவு ரெடி பண்ணோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம மொறுன்னு தோசைக்கு நல்ல ஒரு இட்லி மிளகாப்பொடி, நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு, நல்ல ஒரு காம்பினேஷன். அதே மாதிரி கார சட்னியும் இதுக்கு நல்லா வச்சு சாப்பிட்லாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் ரெகுலராக நம்ம தோசை இட்லி அந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம டயட்டில் சேர்த்துக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ஹெல்தியான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹேமா தினேஷ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.